வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக அந்த ப்ளவுஸ் தைக்க போகிறோங்க. ரொம்ப சூப்பராக இருக்க போது பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். நான் பார்டர் கலரில் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். இது முந்தி, இது உள்ள டிசைன். இது இப்போ வந்து பேக் சைடு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு. மூன்றரை இன்ச்சு உயரம். இது போட் நெக் மாதிரி வரும். இப்போ ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இன்னொரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 4 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் நெக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துடும். நம்ம பேக் பட்டன் தான் பண்ண போகிறோம். நெக்கு மட்டும் அடித்து திருப்பிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே இது மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இந்த கார்னர்லேயும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த வளைவு வந்து அப்போ தான் நமக்கு திருப்பி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்ருங்க. ஷார்ப்பாக வரணும். பெரிய ஊசி வச்சு திருப்பினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வந்து ஷார்ப்னஸ் வந்து நம்ம எடுத்து விட்றதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ எடுத்து விட்டு நம்ம வந்து எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி எஜ்ஜிலே தையல் போடுங்க. லைனிங் கிளாத் வெளில தெரியக்கூடாது. இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ தைச்சி முடிச்சுட்டு கீழே வந்து நம்ம பட்டி அடிச்சுக்கலாம். இந்த பண்ணி 2 பக்கமும் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம பட்டன் பீஸ் வைக்கணும்னால 2 பக்கமும் அடையாளப்படுத்துங்க. அப்போ தான் வந்து நமக்கு சரியான அளவு கிடைக்கும். ஒன்று ஏற்றி இந்த அத்தி வந்துச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம். ஏன்னா முன்பக்கம்னா நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பேக் சைடுங்க போது நம்ம அடித்து திருப்பி விடுறோம் இல்லையா, அதனால் இப்போ டாட் போட்டுடலாம். இந்த மாதிரி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஷார்ப்பாக வரணும் டாட் போடும்போது. இப்போ பட்டன் பீஸ் வந்து நம்ம கயிறு தான் வைக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா வளைய வச்சுக்கலாம். 2ல் எது வேணாலும் வைங்க. ஆனால் வி மட்டும் வேணாம். ஏன்னா வந்து நமக்கு டக்குன்னு வந்து கலண்டுட்டு வந்துடும். அதனால் வி அடிக்க வேணாம். பேக் பட்டனுக்கு கயிறு இல்லைன்னா வளைய வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு நூலளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ கை வந்து பஃபே கட் பண்ண போகிறோம். 7 இன்ச் உயரம், 9 இன்ச் அகலம். ரொம்ப குட்டையாக வராது, நார்மலாக இருக்கும். கீழே வந்து நம்ம பார்டர் வைக்க போகிறோம். இது கீழே வந்து சமமாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை மேலே கட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இது கொஞ்சம் ஒல்லியாக இருப்பா, அவளுக்கு பஃபிங்கும்போது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கடைசியாக போட்டு காமிச்சிருக்கேன் ப்ளவுஸு, ரொம்ப ஃபிட்டாகவும் அழகாகவும் வந்திருக்கு. இது வந்து முன்னாடி வந்து நான் 4.5 இன்ச் வைக்கிறேன். இது வந்து பிரின்சஸ் கட் தான், நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நெக்கு மட்டும் அடித்து திருப்பிக்கலாம். சுற்றிலும் ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாமே இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க. கடைசியில் ஃபுல்லாக போட்டு காமிச்சிருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தைச்சி கொடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி நம்ம எஜ்ஜிலே தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பைப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம பிரின்சஸ்க்கு சைடில். ஏன்னா பைப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக தெரியாது, நார்மலாக சுடிதார் போட்ட மாதிரி தான் இருக்கும். உருட்டி தைச்சிடலாம். இப்போ அடிப்பக்கத்தை வந்து நம்ம இழுத்து கொடுக்கணும். மேலே பைப்பிங் இருக்கு இல்லையா, அதை இழுக்கக்கூடாது, அது லூஸாக விடணும். அடிப்பக்கத்தை இழுத்து கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ முடிச்சுட்டு சேம் கலர்லேயே நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து சாரியில் வர ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதை கொடுத்து நல்லா பொறுமையாக உருட்டி கொடுத்துட்டு வாங்க. நுனியில் வந்து நல்லா மடக்கி கொடுத்துட்டு இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரே அளவாக கிடைக்கும். ஏன்னா அந்த கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கனால பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நுனியில் வந்து இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ அழகாக வந்துருச்சு நமக்கு. சொல்கிற எல்லாமே பிசுறு இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போ கை வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து அகலம் எவ்வளோ பெருசுன்றது வந்து அது உங்கள் அளவு ப்ளவுஸை பொறுத்து நீங்கள் வச்சுக்கிட்டு சைடில் தையலுக்கு 2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற மாதிரி ஃப்ளிட்ஸு இந்த ஒரு சைடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாற்றி கொடுங்க. இப்போ பஃப் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கு 3 இல்லைன்னா 4 வரும். இந்த மாதிரி மாற்றி கொடுங்க. அவ்வளோதான். அதாவது இந்த பக்கம் நம்ம அடையாளப்படுத்திக்கலேருந்து இங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றி மாற்றி ஒரே இடத்துல கொண்டு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சாரியோட ப்ளவுஸில் இருக்க பார்டர் கட் பண்ணி ஒன் சைடை மடித்து தைச்சிட்டு அதுவே கொடுத்து தைச்சிக்கலாம். இப்போ அடியில் பார்டர் கொடுத்து அப்படியே மேலே திருப்பி அப்படியே பட்டையாகவே தைச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ அப்படியே மேலே திருப்பி தைச்சிருங்க. இந்த மாதிரி. அந்த தையல் மறைச்சு அப்படியே தையல் போடுங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. கீழே வந்து அமுக தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பஃப் கை வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நேர் தையல் தான் போட போகிறோம். சுடிதாருக்கு மாதிரி தைச்சிட்டு வாங்க. அந்த வந்து நம்ம சென்டர் அடையாளப்படுத்திக்குவோம். அந்த ஷோல்டருக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் ஈவனாக ஃப்ளின்ஸ் வைங்க. ஒரே மாதிரி 2 பக்கமும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் தனியாக வச்சு தைச்சி நீங்கள் வச்சு பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வருது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துச்சு. சரியாக வந்துடுச்சு பாருங்கள் ஆம்கோல். இப்போ சைடில் இன்னொரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து ரவுண்டாக இன்னொரு 2வது தையல் போட்டுக்கலாம். ஏன்னா சைடில் போட்டு நீங்கள் ரவுண்டு தையல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நாட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி முறுக்கி தைச்சிக்கோங்க. ஏன்னா சின்னதாக தான் தேவைப்படும் போட் நெக்னால. அப்படியே மேலே தூக்கி நம்ம வந்து முறுக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி அப்படியே அடுத்தடுத்து கொடுத்துட்டு வாங்க. ஒரு 3 இருந்தால் போதும். இப்போ திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2 நாட்டுக்குமே வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு தர்மாக்கோல் பால் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பைப்பிங் ஒட்டி கையில் இறுக்கி பிடிச்சி ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் சேர்த்து தள்ளி தள்ளி கொஞ்சம் 1/4 இன்ச்சு கேப் போட்டு அப்படியே கொடுத்துட்டு வரலாம். இது வந்து சாரியில் இருக்க ப்ளவுஸோட தர்மாக்கோல் பால் வச்சு பண்ணியிருக்கேன். உங்களால் எவ்வளோ அமுத்தி பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அமுத்தி பிடிங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நான் 2 3 பண்ணி காமிக்கிறேன். இதுவே துணி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரே அளவு எடுத்துக்கோங்க.
உங்களால் எவ்வளோ டைட்டாக முறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. நூலை வந்து நல்லா சுற்றி திக்கு போட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் பெரிய டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பார்த்து எடுத்து தேடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுல வச்சோன்னா சுத்தமாக பறந்துடும். இந்த மாதிரி தள்ளி தள்ளி கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ 2வது தையல் வந்து அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் வந்து நல்லா திருப்பி விட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுறலாம். இதை கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உள்பக்கம். ஏன்னா தையல் இருக்கனால அதுக்கு மேலே பிரிஞ்சு வராது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நாட்டை வந்து நம்ம கையிலேயே வச்சு தைச்சிடலாம். இப்படி இல்லைன்னா வச்சு ஒரு தையல் வடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக கை டிசைனும் நெக் டிசைனும் நம்ம முடிச்சாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஏன்னா அவசர அவசரமாக தைச்சது. என் தங்கச்சி பொண்ணோடது, பால் காய்ச்சிக்காக தைச்சது இது. இது கை. ஏன்னா இப்போதைக்கு ரெகுலராக ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் தைக்கிறனால என்னால் வீடியோ எடுத்து போட முடியல போன மாதம். இது பேக் சைடு, அதனால் கொஞ்சம் ப்ளவுஸ் மட்டும் சுருக்கமாக இருக்குது. கடைசியாக பாப்பா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ப்ளவுஸாகவும் போட்டுக்கலாம், நம்ம வந்து சால் போட்டு ஆஃப் சாரியாகவும் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஸ்கர்ட்டு, அதில் வந்து நான் எடுத்து சாரீ மாதிரி கட்டியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.